வணக்கம் நூலே எங்களுக்கு உண்மையில விளங்கியல் என்ன விஷயம் என்னதான் யாழ்ப்பாணத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி அண்மையில ஒரு தமிழ் வித்துவன் வந்து இறந்தார். அவர் விபரீதமான முடிவெடுத்து. ஆனால் அவர் வந்து இறந்து அடுத்த நாளே அவர்களுடைய வீட்டில் இருக்கிற சொந்த குடும்ப ரத்த உறவுகள் யூடியூபை கூப்பிட்டு வச்சு போட்டு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரி கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் போய் மைக்க நீட்டிருப்பான்னு பார்த்தால் இல்ல. யூடியூப் எடுத்தவரே சொல்றாரு இல்ல. அவதான் கூப்பிட்டவ ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லி. சரி என்ன வீடியோல இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அந்த வீடியோக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தால் நாங்கள் இறந்ததிலிருந்து ஃபோன பார்த்து கொண்டு இருந்தோம். ஃபோன்ல வர கொமெண்ட்ஸுகள், இதுகள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி போச்சு. அதான் கூப்பிட்டேன்டா. யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒருத்தர் ஒரு தம்பி ஒரு ஒரு குடும்ப நபர் இறந்திருக்கிறார். ஒரு மோசமான முறையில ஒரு இளம் வயசுல இறந்திருக்கிறார். எல்லாரும் ஃபோன தானே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உலகம் எங்க மாறிட்டுதுன்றத பாருங்க. சின்ன காலத்துக்குள்ளேயே ஃபோன் செத்த வீட்ல ஃபுல் டைமா ஃபோன் பார்த்து ஃபோன் பார்க்குறேன்றத தாண்டி ஃபோனுக்குள்ள என்ன காட்டுதோ, அதுக்கு நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதையே தினமும் சிந்திக்கிற அளவுக்கு ஒரு குறுகிய வருஷங்களுக்குள்ளேயே மாற்றப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அதுவும் யாழ்ப்பாணம் மாதிரி ஒரு ஊர்ல உண்மைய சொன்னால் இதைத்தான் வளர்ச்சி என்று நாங்கள் சொல்றோமா, நெனச்சு கொண்டிருக்கிறோமா? இதுல என்ன வளர்ச்சி இருக்குது அப்படின்றதும் எங்களுக்கு தெரியல. சரியா? அத தாண்டி கொமெண்ட்ஸுக்கு பதிலடி குடுக்குறோம். அல்லது இது செய்றோம், அது செய்றோம்ன்ற மாதிரி செய்ற எல்லாமே வந்து உண்மையில சகிக்கவே முடியாமல் இருக்கிறது. தங்களுடைய பிரச்சனை நாங்கள் வேற இடங்கள்ல TikTokல இது எல்லாமே பார்த்திருக்கிறோம். இல்ல தங்களுடைய பிரச்சனைய வந்து நேரடியாவே கொண்டு வந்தா TikTokலாம் போடுவார். வேற அப்ப டிக்டாக்லாம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது கண் இல்லையா? உலகுக்கு கண் இல்லையா? அது இல்லையா? நியாயத்த கேளுங்கள் அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். எங்களுக்கு உண்மையில விளங்குறல் என்னன்றது, இவ ஏன் இந்த விஷயங்கள வந்து உண்மையில செய்யணும்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம். ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம். நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இத வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து சொல்லிக் கொள்றோம். எங்க ஆக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைய வந்து நாங்கள் நேரடியாக மனிதர்களோடு பழகுற விதம் வந்து பயங்கர புல. அதால எங்களுக்கு உரிய முறையான உறவுகள், நம்பிக்கையானவர்கள் வந்து சரியாக அமைகிறதே இல்ல. அப்படி அமைஞ்சாலும் நாங்களே வந்து அத கெடுத்துக் கொள்றோம். அப்படி இருக்க எங்களுக்கு உண்மையா எங்களோட கஷ்டத்த சொல்றதுக்குரிய ஆக்கள் இல்ல. இப்ப ஒரு கஷ்டம் போயிட்டு நடந்துட்டேன்னு சொல்லி சொன்னால், உண்மையா யூடியூப்ப கூப்பிட்டு ஒப்படைக்க வேண்டிய தேவையே இல்ல. அல்லது சமூக வலைதளங்கள்ல வந்து ஒப்படைக்க வேண்டிய எந்த தேவையுமே இல்ல. காரணம், அங்க வர கமெண்ட்ன்றது வந்து போலி. அவன் எங்கேயும் வந்து ஆரோவும் போடலாம். ஒரு ஃபேக் ஐடியும் போடலாம். உங்களோட துயர்ல பங்கு கொள்றணும். உண்மையில உங்களோட துயர்ல பங்கு கொள்றோன்ற என்னன்னா, அயல்ல இருக்கிறவர்கள், சொந்தக்காரங்கள், சுற்றத்துல இருக்கிறவன் வந்து நேரடியா வந்து எங்கள பார்த்து பழகி, கதைச்சு ஒரு நல்ல ஆறுதல் வார்த்தைய சொல்லிட்டு போறதுதான் உண்மையான விஷயம். அப்ப யோசிப்பாங்க, செத்தவன் நடந்திருக்குது. உண்மையில அப்படி வர்றவங்கள தான் நம்ம பார்த்துருக்கணும். அப்படி வர்றவன கதையத்தான உண்மையில கேட்கணும் ஒரு வீட்டுக்காரங்க. கேட்டு அதுக்குரிய வேலைய தான் பார்த்திருக்கணும். ஆனால் அதுக்குரிய முக்கியத்துவம் இல்லாம போய், அதாவது நேரடியா போறவர்களுடைய முக்கியத்துவம் இல்லாம போய், Facebookல வந்தவர்கள் யாருன்னு தெரியாதவர்களுடைய கொமெண்டையும் இந்த Facebook காட்டுற ஒரு மாய உலகத்தில ஒரு ஒரு மாயமான சமூகம் ஒன்று இருக்கும். ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வச்சுக்கணுங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகம். ஒரு ஒரு உண்மையான சமூகம் இல்ல. அவன் ஒரு ஃப்ரீ டைம்க்கு ஆன்லைனுக்கு வாரான். அதுல அவன் இன்னும் கழிச்சிட்டு போலாம். அது அவன்ட அந்தந்த நேரத்துல என்ன மூட்ல இருக்கிறானோ. வீட்ல மனசு திட்டினா ஒரு மூட்ல இருந்தா, அவன் ஒரு செய்திய பார்க்குறான் அப்படின்ட்டா, அவன் மனசையும் திட்டுறதையும் சேர்த்து தான் அதுல கமெண்ட் பண்ணிட்டு போவான். அப்ப அதை நாங்க உண்மைன்னு எடுத்துக்கொள்ளாம இல்ல. ஒருத்தன் மேனேஜர் பேசிட்டான், இல்ல வேலையில டென்ஷனா இருக்குது, வாழ்க்கையில கஷ்டமா இருக்குண்டா, அவன் அந்த சோகத்த சேர்த்து தான் இதுல வந்து திட்டுவான். இல்ல ஒரு நெகட்டிவான கருத்த சொல்லுவான். அப்ப அத வச்சுக்கொண்டு சமூகம் இப்படித்தான் இயக்குதுன்னு எடுத்துக்கொள்ளாமான்னா, எடுத்துக்கொள்ளவே இயலாது. ஆனா நாங்க அப்படித்தான் எடுத்துக்கொள்றோம். ஏனென்றா, எங்கள பொறுத்தவரையிலும் தனித்தனியா வாழ்றதால, அதாவது நாங்க சுற்றத்தோடையோ, இந்த இயற்கையோடையோ, வேற எதோடையுமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு இணைப்பும் இல்லாமல் தனிச்சு விடப்பட்டிருக்கிறதால, எங்களுக்கு வந்து சமூக வலைத்தளம் அல்லது இந்த டிஜிட்டல் உலகம் தான் கதை. இதுதான் எங்களுக்குரிய நட்பு, அல்லது இதுதான் எங்களுக்குரிய ஒரே வாழ்றதுக்கு வழி, மூச்சு விடுறதுக்கே வழி அப்படின்ற மாதிரி மாறிட்டோம். அல்லது மாத்தப்பட்டுட்டோம். ஒரு 100% டிஜிட்டல் அடிமையில வந்து இங்க யாழ்ப்பாணத்திலாம் பார்க்கலாம். எந்த நேரம் பார்த்தாலும் Facebook, எந்த நேரம் பார்த்தாலும் TikTokலாம் இருப்போம். ஏதாவது யாழ்ப்பாணத்துல இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து போன வெளிநாட்டுல இருக்கிறவங்கள பார்த்துக்கொள்ளலாம். எல்லாம் அதுக்கலாம். செத்தவனா இருந்தாலும் அதுக்கலாம், கல்யாணம் நடந்தா அதுக்கலாம், எல்லாம் சாதி சண்டை, காணி சண்டை, இனச்சண்டை, என்ன செய்யறதுனால இப்ப ஒண்ணுல எல்லாம் செய்யணும். வேற எதுலயுமே செய்யறது இல்ல. நீங்க கவனமா பார்த்தா தெரியும். இந்த மே மாதம் பார்த்தா தாக்குதல் கொமெண்ட்களால கொண்டே தாக்கினோமாம். சரி, அப்புறம் அவையும் அதே மாரி செய்யணும் எதிரிகள். இவ எப்படி செய்யணும்? இதுக்குள்ளயே எல்லாம் பேசி முடிச்சுட்டா ஓகே வெற்றி. அப்படின்ற மாரி வந்துட்டு. சரி, சரி இந்த வீடியோக்கு வரலாம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், நேரா எங்களுடைய சமூகத்த வந்து கட்டமைக்காமல் போகைக்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய அழிவு வருது. நாங்க லூசர் பைத்தியங்கள் மாதிரி முகநூல்ல ஒப்பாரி வைக்க வேண்டிய நிலைமைக்கு உண்மையில நிறைய பேர் வந்துட்டியல். இதுக்கு மறந்திருக்கான்னு கேட்டா உண்மையில இல்லைன்னு தான் சொல்லிக் கொள்ளணும். அந்த எங்கட அடிப்படைய நாங்கள் விளங்கிக் கொள்றோமா? இல்ல நாங்கள் எப்படி நடந்து கொள்றோம்? உண்மையா ஒரு நபர் நேரா பார்த்து அவரோட பழகுறதுக்கு எங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்குது? இல்ல அதே எங்களால முடியாம போனது அப்படின்ட்டு இல்லாம வந்து யோசிக்கிறதே இல்ல. இல்ல எந்த காரணிகள் எங்களுக்குள்ளேயே சண்டைய மூட்டிக்கொண்டிருக்குது? ஏன் எங்கள் எல்லாம் அப்படி இந்த மாரி பிரிச்சு வச்சிருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் யாருமே தெளிவடைய போறதும் இல்ல. அதுக்குரிய விளக்கங்கள வந்து இவர்களிடமே எடுக்க போறது இல்ல. இவர்கள் இப்படியே அடுத்தவர்கள குறை சொல்லி
போய்க்கொண்டே இருப்பார்கள். ஒரு பக்கத்துல டெட் பாடி விழுந்து கொண்டே இருக்கும். நானா, நீயா அடுத்தது விழப்போறோம் அப்படின்றது தான் வந்து இதுல போட்டியா இருக்குமே ஒழிய, வேற எதுவுமே இல்ல. சரியா? அப்ப இதுக்கு என்ன மாரி தீர்வு அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம் அந்த உலகத்த விட்டு வெளியில வாங்க. Facebook விட்டு வெளியில வாங்க. 4 பேரோட நேரா கதையுங்க. ஒரு கடையில, இல்ல பக்கத்துல அயல்ல போய் கதையுங்க. அப்ப கதைக்கிற இடம் இல்ல. அந்த பழக்கமே இல்ல. எங்களுக்கு ஃபோனே காணும். நேர ஆட்கள் போனா கூட, ஆள இருத்தி வச்சுட்டு ஃபோன பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு யாழ்ப்பாணத்துல வந்துட்டுது. சரி, செத்த வீட்லயே ஃபோன் தான் ஃபுல் டைம் பார்க்குறாங்கண்டா, சும்மா இருக்கைக என்ன செய்ய போறோம்? அப்ப யோசிச்சு பாருங்க. மனிதர்களுக்கு இடையான அந்த இடைத்தொடர்பு வந்து இல்லாம போயிக, எவ்வளவு பெரிய ஆபத்து வேணும். சொன்னீங்கல்ல, அண்டு தான் உண்மையா இப்ப நீங்க இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தானே? உண்மையான இது படுகொலை நீங்க உங்களுக்கு நீங்களே செய்றது தான். விளங்குதா? இதுதான் இருக்கறதுக்குள்ளயே பெரிய படுகொலை. பெருந்துன்பம். அது நீங்கள் உங்களுக்கு நீங்களே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அடுத்தவன்ல பழிய போறீர்கள். அங்க ஆபத்தே அதான். சொன்னா அடுத்தவன்ல பழிய போட எப்படி சொன்னா சுகமா இருக்கணும். சொறிய சொறிய சுகமாயி கடைசியா புண் வந்து சாகுற மாரி தான் ஆ தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து இப்ப போய் கொண்டிருக்குது. இதில எடுத்து சொல்லி எவ்வளோ பேர் கேட்க போறீங்கன்றலாம் எங்களுக்கு இல்ல. ஆனா எங்களுடைய ஆதங்கத்துக்கோ, இல்ல சரியான நபர்களா 4 பேர் இருந்தா அத கேட்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். உங்கள திருத்தணும்ன்ற இந்த மனநிலை எங்களுக்கு ஒரு நாளும் இருந்ததில்ல. காரணம் எங்களுக்கு உங்கள முழுசா தெரியும். ஆ உங்கள திருத்தல. அப்ப திருத்தலன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அழிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆ அதையாவது சரியா செஞ்சா உண்மையில சந்தோஷமா இருக்கும். மிச்சம் யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு வாழ்க்கை. அவ்வளோதான். நன்றி.